பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரசங்கி புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 50 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. ஒவ்வொன்றிற்கும் டேஸ் காலம் உண்டு. விடை ஒவ்வொரு காலம் உண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. எவைகளுக்கு ஒவ்வொரு சமயம் உண்டு? விடை வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. டேஸ் ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. விடை பிறக்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. நட ஒரு காலம் உண்டு, டேஸ் ஒரு காலம் உண்டு. விடை நட்டதை பிடுங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. கொல்ல ஒரு காலம் உண்டு, டேஸ் ஒரு காலம் உண்டு. விடை குணமாக்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. இடிக்க ஒரு காலம் உண்டு, டேஸ் ஒரு காலம் உண்டு. விடை கட்ட. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. அழ ஒரு காலம் உண்டு, டேஸ் ஒரு காலம் உண்டு. விடை நகைக்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. டேஸ் ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. விடை புலம்ப. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, டேஸ் ஒரு காலம் உண்டு. விடை கற்களை சேர்க்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. டேஸ் ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. விடை தழுவ ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. தேட ஒரு காலம் உண்டு, டேஸ் ஒரு காலம் உண்டு. விடை இழக்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. டேஸ் ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. விடை காப்பாற்ற. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 13. கிழிக்க ஒரு காலம் உண்டு, டேஸ் ஒரு காலம் உண்டு. விடை தைக்க.
பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 14. டேஸ் ஒரு காலமுண்டு, பேச ஒரு காலமுண்டு. விடை மௌனமாயிருக்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 15. சிநேகிக்க ஒரு காலமுண்டு, டேஸ் ஒரு காலமுண்டு. விடை பகைக்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 16. டேஸ் பண்ண ஒரு காலமுண்டு, டேஸ் பண்ண ஒரு காலமுண்டு. விடை யுத்தம் பண்ண ஒரு காலமுண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலமுண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 17. டேஸ் பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? விடை வருத்தப்பட்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 18. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு எதை நியமித்தார்? விடை தொல்லையை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 19. தேவன் எதை அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார்? விடை சகலத்தையும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 20. தேவன் மனுபுத்திரர் உள்ளத்திலே எதை வைத்திருக்கிறார்? விடை உலகத்தை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 21. மனுஷன் எதை கண்டுபிடியான்? விடை தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 22. மனுஷனுக்கு நன்மையாயிருப்பது எது? விடை மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடிருக்கையில் நன்மை செய்வதும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 23. எது தேவனுடைய அனுக்கிரகம்? விடை மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 24. தேவன் செய்வது எதுவோ அது டேஸ். விடை என்றைக்கும் நிலைக்கும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 25. எதினோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. விடை தேவன் செய்வதை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. மனுஷர் டேஸ் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். விடை தமது சமூகத்தில். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
கேள்வி எண் 27. டேஸ் தேவன் விசாரிப்பார். விடை நடந்ததையோ. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 28. டேஸ் இப்பொழுதும் நடக்கிறது. விடை முன் நடந்ததே. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 29. இனி நடக்கப் போகிறதும் டேஸ் நடந்தது. விடை முன்னமே. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 30. பிரசங்கி எங்கே நியாயஸ்தலத்தை கண்டார்? விடை சூரியனுக்கு கீழே. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 31. நியாயஸ்தலத்தில் இருந்தது என்ன? விடை அநியாயம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 32. எங்கே அநீதி இருந்தது? விடை நீதி ஸ்தலத்தில். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 33. எவைகளை நியாயந்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறது? விடை சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 34. தேவன் எவர்களை நியாயந்தீர்ப்பார் என்று பிரசங்கி தன் உள்ளத்தில் எண்ணினார்? விடை சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 35. மனுபுத்திரர் எதை போல் இருக்கிறார்கள்? விடை மிருகங்களைப் போல். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 36. மனுபுத்திரர் எதை காணும்படி தேவன் அவர்களை சோதிக்கிறார்? விடை தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 37. பிரசங்கி யாருடைய நிலைமையை குறித்து தன் உள்ளத்தில் எண்ணினார்? விடை மனுஷருடைய நிலைமையை குறித்து. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 38. மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது டேஸுக்கும் சம்பவிக்கும். விடை மிருகங்களுக்கும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 39. மனுபுத்திரருக்கும் மிருகங்களுக்கும் டேஸ் சம்பவம் உண்டு? விடை ஏக சம்பவம் உண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 40. ஜீவன்களுக்கெல்லாம் டேஸ் ஒன்றே? விடை சுவாசம் ஒன்றே. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 41. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் டேஸ் அல்ல? விடை மேன்மையுள்ளவன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 42.
எல்லாம் டேஸ். விடை எல்லாம் மாயையே. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 43. டேஸ் ஒரே இடத்துக்கு போகிறது. விடை எல்லாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 44. எல்லாம் டேஸ் உண்டாகிறது, எல்லாம் டேஸ் திரும்புகிறது. விடை மண்ணிலே உண்டாகிறது, மண்ணுக்கு திரும்புகிறது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 45. டேஸ் மனுஷனுடைய ஆவியையும் டேஸ் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? விடை உயர ஏறும், தாழ பூமியில் இறங்கும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 46. மனுஷன் எதில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை அவனுக்கு இல்லை. விடை தன் செய்கைகளில். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 47. எதுவே மனுஷனின் பங்கு? விடை தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருப்பதே மனுஷனின் பங்கு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 48. மனுஷன் எதை காணும்படி அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? விடை தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படி. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 49. எல்லாம் எதிலே உண்டாகிறது? விடை மண்ணிலே. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 50. மண்ணுக்கு திரும்புவது எது? விடை எல்லாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.